ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே எப்படி ஸ்னிக்கர்ஸ் செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப குறைவான பொருட்களே போதும், டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்னிக்கர் செய்கிறதுக்கு மெயினானது வேர்க்கடலைங்க. வறுத்த வேர்க்கடலை நல்லா தோல் உரிச்சிட்டு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைனாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் அது நல்லா பவுடராக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொரப்பாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டேன். அது ஒரு பவுல்லையும் மாற்றிட்டேன். ஒரு 1/4 கப் அளவு பவுடர் சுகர், அதாவது சர்க்கரையை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண சர்க்கரை ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவு பீனட் பட்டர், கடையில் கிடைக்கும் இல்லையா பீனட் பட்டர், இதை நம்ம 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பீனட் பட்டர் அண்ட் பட்டர், சர்க்கரை, அந்த கடலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4K இல்லை ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா திக்கான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம டின் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஸ்கொயர் சைஸ் டின்னு தான் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். 4 பக்கமும் பட்டர் பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் ஆயில் பட்டர் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு லேயராக இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சமமாக இருக்கணும் எல்லா பகுதியிலையும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம கடலை சேர்க்க போகிறோம். வறுத்து தோல் உரித்து எடுத்த கடலை தான். நல்லா 1-2 உடச்சிக்கோங்க. கையில் உதுக்கும்போது முழு கடலை அல்லாத உடஞ்சி இருக்கும். அந்த மாதிரி கடலையை நல்லா மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் நல்லா கடிப்படுற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுருங்க. நம்ம அடுத்தது சுகர் கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்னிக்கர்ஸில் ஜவ்வு மாதிரி இழுத்தா நல்லா அந்த கேரமலைஸ் சுகர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவருக்காக தான். இது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைன்னா சர்க்கரை ஓவராக குக் ஆகிடும். அப்புறம் நமக்கு கசப்பு வர ஆரம்பிச்சிடும். இதோட 1/4 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா திக்காகி வரும். நல்லா கொதிச்சு நல்லா இது ஆற நல்லா நமக்கு ஜவ்வு மாதிரி நல்லா இழுக்க வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரணும். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சுகர் கேரமலைஸரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அடுத்த லேயராக நம்ம போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச பீனட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்ச ஒரு லேயர் அண்ட் அதுக்கு மேலே கடலை போட்டு வச்சுருக்கோம். அதில் நம்மளோட சுகர் கேரமலைஸ்டு சிரப்பை ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் எல்லா பகுதியிலையும் படணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகணும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இது நல்லா ஆறி நல்லா செட் ஆகணும். அது வரையும் அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும். அது செட் ஆகிற கேப்பில் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். நீங்கள் மில்க் சாக்லேட்டில் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு டார்க் சாக்லேட் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மல் சாக்லேட் சேர்த்தோம், மில்க் சாக்லேட் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலராகவே இருக்கும். டார்க் சாக்லேட் நல்ல டார்க் பிளாக் கலரில் இருக்கும். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இங்கே அதுக்குள்ளே அதுவுமே நல்லா செட் ஆகிடுச்சு. அது சாக்லேட் மெல்ட் பண்ணிகிட்ருக்க கேப்பில் இதை நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சுகர் கேரமலைஸ்டு சிரப் மேலே இருக்குது. அது கொஞ்சம் நம்ம நைஃப்பில் ஒட்டிட்டு வரும். அதுக்காக இதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம்னா நைஃபை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். பர்ஃபெக்டாக ஷேப்புமே கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு டைமும் நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ஹைட்டு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லலாம் நான்
ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்க்கவும் நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் சென்டரில் ஒரு இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் இருந்தால் போதும். இதை விட உங்களுக்கு குட்டியாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை கடையில் வாங்குற போல் இந்த சைஸ்க்கு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழே வந்து அந்த பீனட் லேயர் அண்ட் மேலே சுகர் சூப்பராக இருக்குது. 2 லேயர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து இங்கே சூப்பராக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பார் இருக்கு இல்லையா, சாக்கோ பார், அதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல் பக்கமும் நமக்கு சாக்லேட் வந்து நல்லா அப்ளை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லா பார்ஸையுமே வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சாக்லேட்டையுமே வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இது நல்லா செட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஈஸியாக நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட் எல்லாம் ஒரு நைஃப் வச்சு நம்ம சைடில் எடுத்து விட்டுற போகிறோம். கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்க்க வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்னிக்கர்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்னிக்கர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.